ஆக்சுவலாக பேனலில் உள்ள அந்த இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம், சைடில் உள்ள டேப்பை. ஏன்னா அந்த டேப் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சைடில் டேப் கிளியராக ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கேப் இல்லாமல் இருக்கும். முடிச்சுட்டு லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லைட்டாக தொடச்சிட்டு நம்ம டேப்பை வந்து ஆக்சுவலாக இதில் ஸ்க்ரீனில் எதுவுமே ஒட்ட வேணாம். ஸ்க்ரீனை வந்து திருப்பி எடுத்து வச்சாச்சு. என்ன பண்ணணும்னா இதையும் முன்னாடி க்ளீனாக ஆக்சுவலாக ஒரு ப்ளோயரு பம்ப்பு அந்த மாதிரி ஏர் கன் இருந்துச்சுன்னா இதில் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் டஸ்ட் இல்லாமல் இருக்கிறது. இல்லை இப்போ அசம்பிளிங் டயத்துலாம் ஏர் கன் தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இது கீழேயுமே இதுலேயுமே லேசாக ஒட்டி இருந்துச்சு, இதையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்னென்னா இதுக்கு ஸ்பெஷல் டேப் இருக்குது. இதான் அந்த டுவல் சைட் டேப்புன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இந்த டேப்பை ஒட்டிட்டு இதுக்கு மேலே தான் ஸ்க்ரீனே வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இதில் ஒட்டுவோம். இதை வந்து கண்டிப்பாக கரெக்டான ஃப்ளாட்டாக ஒட்டணும். கொஞ்சம் நாச்சும் ஏற்றி இறக்கி ஒட்டினோம்னா நம்ம வந்து பேனல் வந்து கரெக்டாக உட்காராது. சின்ன காடி கொடுத்துருக்காங்க, அந்த காடி மேலே தான் உட்கார மாதிரி இருக்கும். கரெக்டாக இது கொஞ்சம் பொறுமையான வேலை தான், பொறுமையாக பார்க்கணும். கட் பண்ணிவிட்டு இதை ஒட்டி கூட கட் பண்ணிடலாம். இதுக்கான திருப்பி கடைசியாக கூட கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை டேப்பை பிரித்து விடுறதுக்காக தான் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். நார்மலாக சொல்லுவாங்க, என்ன சார் ஒரு 2 லைட் மாற்றுறதுக்கா சார் இவ்வளோ காசு அப்படிலாம் கேட்பாங்க. ஒரு லைட்டை கலட்டுறதுக்கும் சரி மாற்றுறதுக்கும் சரி அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. இந்த வேலையெல்லாம் பார்த்தா மட்டும்தான் ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு வீடியோ தெரியும். இல்லை சும்மா ஏனோ தானே கழட்டி மாட்டினோன்னா ஒரு கிளியர் இருக்காது. இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம திருப்பி ஸ்க்ரீனை வச்சுட்டு தான் இந்த டேப்பை உரிக்கணும். ஆக்சுவலாக ஒன்று உரிச்சிட்டோன்னா இன்னொன்று இது மேலே வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனை வைக்க போகிறோம். இது கூட லேசாக கூட டேப் உரிஞ்சிருச்சு. இப்படி ஜஸ்ட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ளோயர் அடிச்சுட்டு வச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு கிளியராக இருக்கும். வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கார்னராக தான் இப்போ இந்த டேப் கூட புது டேப் போட்டுருவோம். நம்ம ஆல்ரெடி பழைய டேப் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த சரியான இந்த சரி எடுத்து விட்டு கட் பண்ணிக்கலாம். இதில் லேசாக உரிக்கணும். அப்படி உரிச்சோன்னா மேலே இருக்க அந்த ப்ளூ கலர் மட்டும் தனியாக வந்துடும். ஜூம் வந்துடும். இந்த ப்ளூ கலர் மட்டும் தனியாக வந்துட்டு இப்போ ப்ளூ கலர் மட்டும் இப்போ எடுத்துட்டோன்னா இந்த இது மட்டும் தனியாக எடுத்தோம்னா தான் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நம்ம இதையும் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ கரெக்டாக உட்காரும். இப்போ எடுத்துகிட்டு வேணால் இதை கட் பண்ணி விட்டுடலாம். இதை எடுக்கிறப்ப லேசாக அப்படி கட் பண்ணிவிட்டு இங்கே கட் பண்ணலாம். நம்ம பாஸ் பண்ணிட்டியா? இப்போ கீழே பாட்டமாக உள்ள டேப்லையும் பிரிக்கிறோம்.
சப்போஸ் இந்த சைடில் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆப்போசிட் சைடில் எடுத்துக்கலாம். அந்த சைடில் நான் கட் பண்ணிட்டேன். பிரிச்சிட்டோன்னா சாரி, நல்ல வேலை. இது கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். கீழே நானே கவனிக்கலை. கீழேயும் உட்காந்தோம். இப்போ என்னென்னா இது டபுள் சைடு கம் இருக்கும், கீழேயும் மேலே கரெக்டாக ப்ராப்பராக ஒட்டிடும். இதையுமே கீழே எக்ஸ்ட்ரா உள்ளதை அப்படி கட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து இந்த சைடில் இதையும் பிடிச்சிட்டோம். உங்களுக்கே தெரியும், அந்த பிரித்தா அப்படியே ஸ்க்ரீன் போய் உட்கார்றது. ரெண்டு பக்கம் பிரித்தாச்சு. நம்ம இதுக்குமே ஒரு பெரிய டேப் ஒட்டிடுவோம். அப்படியே எல்லாமே பிரித்தாச்சு. இப்போ ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ரா அந்த கார்னரில் இருக்கிற மட்டும் கட் பண்ணி விட்டுலாம். இங்கே இருக்குது, அது கிடந்து இருக்குது. நம்ம கட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம பண்ண வேண்டியது ஜஸ்ட்டு இது இருந்தாலும் சேஃப்டிக்கு இந்த சைடு ஒரு டேப் போட்டோம்னா ஒரு 100% சேஃப்டி ஆகி போயிடும். ஏன்னா ஃபியூச்சரில் இப்போதைக்கு இந்த கம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 year 2 years ஒன்றும் பண்ணாது. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து ஜஸ்ட் அந்த கம்மு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா டப்புன்னு கீழே விழுந்துருக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து பேனலோட காஸ்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். பேனலோட காஸ்ட்டு அது டிவிலே ரொம்ப அதிகம். லாக் பண்ணியாச்சு. ஃப்ரேம் போட்டோம். அதுக்கு இதுக்குமே நம்ம கீழே அந்த டபுள் சைட் டேப் உள்ளே கொட்டியிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை கழட்டி மாட்டிட்டோம். இப்போ இன்னொரு டேப் நான் போடுவேன் பாருங்கள். இன்னும் அடிஷ்னலாக ஒரு டேப் கொடுத்துடணும். இந்த கேபிளை மாட்டுறவங்க மட்டும் கரெக்டாக மாட்டணும். கொஞ்சம் மாறிச்சினா கூட டிஸ்பிளேஸ் வராது. இல்லைனா RGB லைட் அமர்ந்து வந்துட்டு இருக்கும். நல்லா இன்செர்ட் பண்ணுறோம்னு பார்த்துட்டு இப்போ லாக் பண்ணோம். இது யூனிவர்சலாக ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கணும். பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இப்போ எதுக்குமே சேஃப்டிக்கு இந்த ஒரு நம்ம டீகான் போர்டுக்கும் போட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும். ஃபியூச்சரில் எந்த பிரச்சனையும் வராது. எப்பயுமே முடிச்சுட்டு ஒரு தடவை ஆன் பண்ணி பார்த்துக்குவோம். ஆன் ஆகுதா, உங்கள் டிஸ்பிளே எப்படி வந்துருச்சுன்றதை பார்த்துடலாம். பேக் லைட் இது மாட்டியிருக்கு. பாட்டம் மட்டும் பார்த்தோம். கீபோர்டு கனெக்டர் வந்து மாட்டுறேன். ஆன் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே வந்துருச்சு. கண்டிப்பாக அப்படிங்கிறது
ஒர்க்கு பார்த்துருப்பீங்க. சப்போஸ் இந்த ஒர்க்கில் வந்து எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம், இல்லை எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிறா, ஒர்க்கு எப்போ இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிராண்ட்லாம் டிவியோட வீடியோஸ் இந்த இப்போ பேக்ரவுண்ட் மாற்றலாம் வேணும்னு சொல்லுங்கள், கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட வேல்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ காமிப்பேன். டெஸ்க்டாப் வந்துருச்சு. இவ்வளோ தான். எந்த வித டாட் இல்லாமல் ஒரு கிளியராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே ஒரு சின்ன டாட்ஸ் கூட எதுவுமே இல்லாமல் இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு விவசாயம் தாராளமாக கனெக்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.